இந்த காணொளியில நம்ம பார்க்க இருப்பது பின்னங்கள்ல ஓரலகு பின்னம், ஓரின பின்னம், வேற்றின பின்னம். இதை பத்தி தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். தொகுதியில் 1 என்ற எண் மட்டும் வரும் அந்த பின்னங்கள் ஓரலகு பின்னங்கள். 8ல் 1 தொகுதியில பாருங்க, தொகுதினா என்ன சொன்ன, துப்பி தலை மேல இருக்கிறது 1, 5ல் 1, 7ல் 1, 28ல் 1, 80ல் 1. இந்த மாதிரி தொகுதியில 1 என்ற எண் மட்டும் இருந்தால் அவ்வகையான பின்னங்களை ஓரலகு பின்னங்கள் என்று சொல்லுவோம். அடுத்து ஓரின பின்னங்கள்னா என்ன பார்க்கலாமா? பகுதி ஒரே எண், பகுதியில ஒரே எண் இருந்தா அது ஓரின பின்னம். பாரு, பகுதியில 8ல் 1, 8ல் 5, 8ல் 2, 8ல் 7, 8ல் 3 பகுதி எல்லாம் ஒன்னா இருக்கு, தொகுதி வெவ்வேறு இருக்கு. இவ்வகையான பின்னங்கள் ஓரின பின்னங்கள் என்று அழைக்கிறோம். வேற்றின பின்னங்கள் பகுதி வெவ்வேறு உடைய எண்கள், அது வேற்றின பின்னம். 8ல் 1, 7ல் 5 பகுதி பாருங்க வெவ்வேறு இருக்கு. 3ல் 2, 9ல் 7, 5ல் 3 பகுதியில பாருங்க 8, 7, 3, 9, 5 வெவ்வேறு எண்கள் இருக்குது. அதனால இவ்வகையான பின்னங்களை வேற்றின பின்னங்கள் என்று அழைக்கிறோம். இந்த ஓரலகு பின்னங்களை ஒப்பீடு பண்றோம், எது சிறியது எது பெரியதுன்றது. 5ல் 1, 5ல் 1 போட்டிருக்கோமா? இதோட ஒப்பிடக்கூடிய பின்னம் 4ல் 1. 4ல் 1 குறிக்கலாமா? சரி, இப்ப சொல்லுங்க, இந்த 2 படத்துல எது பெரியது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? 5ல் 1 விட 4ல் 1 தான் பெருசு. படத்தை பார்த்தாலே தெரியும் சிவப்பு நிறம் எங்க அதிகமா இருக்குதுன்றது. புரியுதா சொல்றது? அப்போ 5ல் 1, 4ல் 1, இதில் எது பெரியது என்றால் 4ல் 1. ஓரலகு பின்னங்களில் பெரிய பகுதியை பெற்றுள்ள பின்னமே சிறிய பின்னமாகும். இதை மனசுல வச்சுக்கலாம். ஓரலகு பின்னங்கள்ல பகுதி பெருசா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சிறிய பின்னமாகும். போன கணக்குல பார்த்தோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணும். இது 5ல் 1, 5ல் 1 பாருங்க, 5ல் 1, 7ல் 1, 7ல் 1. இப்போ இது ரெண்டையும் பாருங்க, பகுதியில 1 5 இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு 7 இருக்கு. என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், இது ரெண்டுமே ஓரலகு பின்னம். பெரிய பகுதியை பெற்றுள்ள பின்னம் சிறிய பின்னம். எது? 7ல் 1 சிறிய பின்னம். புரியுதா? 5ல் 1 பெருசு, 7ல் 1
தெரியுது. இந்த மாதிரி ஈஸியா நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கணக்கு போடலாமா? பின்னங்களின் ஒப்பீடுல 5 2 5 2 4 2 சொல்லுங்க. இப்ப பார்த்த உடனே சொல்லிடலாம் எது சின்னது எது பெருசுன்னு. யோசிச்சு வைங்க. இப்ப பார்த்த உடனே தெரியுதா எது பெருசு? 4 2 பெருசு, 5 2 சின்னது. என்ன சொன்ன நானு? பகுதியில எந்த எண் பெரியதோ அந்த எண் சிறிய பின்னமாக வரும். புரியுதா? 4 2 பெரியது, 5 2 சிறியது. இந்த மாதிரி நாம சுலபமா கண்டுபிடிக்கலாம். முன்ன போட்ட அதே கணக்கு தான். தொகுதி ஒரே தொகுதி இருந்தாலும் அதுல பகுதி சிறிய எண் பெற்றிருந்தா அந்த பின்னம் பெரிய பின்னம். பாருங்க, 5 3 5 3 குறிக்கலாமா? 7 3. இப்ப என்ன சொல்லிருக்கு பாருங்க, தொகுதியில 5 3ல 3 இருக்கு, 7 3லயும் 3 இருக்கு. தொகுதியில இரு பின்னங்கள்ல சிறிய பகுதிகளை பெற்றுள்ள பின்னம். இதுல சிறிய பகுதி எது? 5. அந்த பின்னம் பெரிய பின்னம். இப்ப 7 3 குறிச்சு பார்ப்போமா? அவ்வளவுதான். இப்ப பார்த்தாலே தெரியுது எது பெருசு? 5 3 பெரியது. ஒரே கருத்தை தான் திரும்ப திரும்ப தொகுதி பகுதியை வச்சு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல வரும். அதனால எப்படி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல தெரியணும். கொடுக்கப்பட்ட பின்னத்தை குறிக்கும் செவ்வகங்களை நிழலிட்டு அவற்றுள் எது பெரியது என காட்டு. இப்ப இங்க ஒரு கணக்கு, 3 1 மற்றும் 5 1. முதல்ல 3 1 நிழலிடு, அடுத்து 5 1. இப்போ பார்த்த உடனே தெரியுது எது பெரியது? நிழலிட்ட பகுதியை விட்டு நோக்குங்க, 3 1 அதிகமா இருக்கு. எனவே எது பெருசு? 3 1 ஆனது எதை விட பெருசு? 5 1 விட பெரியது. அப்ப பெரியதுக்குரிய சிம்பல் விரிந்த பகுதி பெரிய எண்ணை நோக்கி இருக்கணும். அடுத்து இன்னொரு கணக்கு போடலாமா? 5 2 மற்றும் 8 5. 5 2 நிழல் எடுங்க. அடுத்து 8 5. 8 5 போட்டாச்சா? சரி, இப்ப எது பெருசு? 8 5 பெருசு, 5 2 சின்னது. இதுல என்ன சிறப்புன்னா, இந்த கட்டம் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போடக்கூடாது. அளவு ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஒரே அளவா இருக்கணும். அளவு ஒரே அளவா இருக்கணும். உள்ள இருக்கிற பிரிவுகள் சின்ன சின்னதா கூட இருக்கலாம், அது பத்தி தப்பு கிடையாது. இது எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் கட்டம் இந்த பக்கமும் இருக்கணும். சரி, இப்ப நம்ம கண்டுபிடிச்சோமா? 5 2 ஆனது 8 5 விட சிறியது. அதாவது எது பெருசு? 8 5 பெரியது. வினோதா, செந்தமிழ் மற்றும் முகிலரசி இவங்க 3 பேருக்கும் ஒரு நீர் நிரப்பும் போட்டி பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடி தான் டைம். நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன.
3 பேர் யார் யாரு? வினோதா, செந்தமிழ், முகிலரசி. 3 பேரும் கஷ்டப்பட்டு அந்த பாட்டில தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க. இதுல வினோதா தன்னுடைய புட்டியில 2இல் 1 பகுதி, அதாவது 2இல் 1 பகுதி. செந்தமிழ் தன் புட்டியில 4இல் 3 பகுதியை நிரப்பியிருக்கிறாங்க. முகிலரசி தன் புட்டியில 4இல் 1 பகுதி நிரப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இங்க ஒரு அளவீட்டு அளவு பாட்டில் மேல பொருத்தப்பட்டிருக்கு. இப்ப பார்த்த உடனே தெரியுது 2இல் 1, இது 4இல் 3, அதுக்கடுத்து முகிலரசி எவ்வளோ? 4இல் 1. இப்ப இந்த 3 படத்தை பார்த்த உடனே எது அதிகமா இருக்கு? முதல் பரிசு செந்தமிழ், 2ஆம் பரிசு வினோதா, 3ஆவது பரிசு முகிலரசி. புரியுதா? சரி, இதே கணக்க நாம வழக்கம் போல சமான பின்னத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, கொடுக்கப்பட்ட பின்னங்களுடைய பகுதியானது 4 அமையும் வரை சமான பின்னங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாரு, வினோதாவின் பங்கு 2இல் 1 என்ன வரணும்? 4 வரணும்னா தொகுதியையும் பகுதியையும் 2ஆல பெருக்கணும். 4இல் 2. முகிலரசி பாரு, 4 ஏற்கனவே இருக்கிறதால பகுதியில நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. செந்தமிழுக்கும் நாம கீழே 4 இருக்கிறதால கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ 3ம் ஒரே அளவு வரணும். 4, 4, 4 ஒரே அளவு வந்தாதான் எது பெரியது சின்னதுன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்போ 2இல் 1 சமான பின்னம் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4இல் 2. எப்படி கண்டுபிடிக்கணும்? தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கினா வரும். இதை வச்சு யாரு அதிக நிரப்பியிருக்காங்கன்றது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் கணக்குக்கு நான் படம் போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். 10இல் 5, 20இல் 9, இதுல எது பெருசுன்னு பார்க்கலாமா? சரி, இப்ப 2லயும் வண்ணம் தீட்ட போறோம். 10இல் 5, 20ல் 9. இப்ப இத நம்ம 10க்கும் 20க்கும் மீசிமா 20. அப்ப பொதுவா நாம 20 பிரிக்கணும். பிரிச்சுட்டு இப்ப இது ரெண்டுத்திலையும் பொதுவா சமமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ அப்ப இது 20இல் 10. அப்படியே வாங்க, இங்க 20இல் 9. அப்ப இது 20இல் 9, இது 20இல் 10. அப்ப எது அதிகம்? எது அதிகம்? 20இல் 10. 20இல் 10னா என்ன அர்த்தம்? அது 10இல் 5 குறிக்குது. எனவே 10இல் 5 பெரியது. எட்டில் 3 அல்லது 5இல் 3, இதுல எது பெருசுன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, 8இல் 3 இதுல வண்ணம் தீட்டலாமா? 5இல் 3 அளவு ரெண்டும் சமமா இருக்கணும், அதுதான் முக்கியம். 8இல் 3 பாருங்க, அவ்வளவுதான். இப்ப படத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு 5இல் 3 தான் பெருசுன்னு. இப்ப நமக்கு இது முக்கியம் கிடையாது. இப்போ கணக்கு கொடுத்தாங்கன்னா வழக்கமா நாம எப்படி போடணுமோ அந்த முறைக்கு நாம வந்துடணும். எப்படி போடணும்னா, பகுதியில் இருக்கிற 8ம் 5ம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா 40.
இப்ப இது கூட பாருங்க, விளக்கமா சொல்றோம் படத்துல. இப்போ முதல் கட்டத்துல 8ஆ பிரிச்சிருக்கு, இந்தாண்ட கட்டத்துல 5ஆ பிரிச்சிருக்கு. இப்போ 8ல் 3ன் சமான பின்னம், 5ல் 3ன் சமான பின்னம், இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா பகுதியில இங்க நம்ம மீசி வேணா கண்டுபிடிச்சிருக்கிறோம், 40 வர மாதிரி கொண்டு வரணும். அப்ப பகுதியில இங்க என்ன இருக்கு? 8. எதை பெருக்குனா வரும்? 5 பெருக்குனா வரும். 8 5 40. கீழே பகுதியில 5 பெருக்குனா அதே 5 தான் தொகுதியிலும் பெருக்கணும். தொகுதியிலும் பகுதியிலையும் ஒரே எண்ணால பெருக்கணும். இதுதான் சமான பின்னம். நாம எந்த எண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அந்த மீசிமாவை பார்க்கணும். 40 பார்த்துட்டு இங்க கீழே என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப 8 கூட 5 பெருக்குனா 40. அப்ப 8ல் 3 நாம எப்படி பிரிக்கணும் பாரு, 40 பாகமா பிரிக்கணும். அதுக்கடுத்து 5ல் 3, 5ல் 3 சமான பின்னம் போட போறோம். இங்க 40 வரணும்னா 8ஆல பெருக்கணும், தொகுதியும் பகுதியும். அப்போ அங்கேயும் பாருங்க 40 கொண்டு வந்துட்டோம்னா சரி. இப்போ பார்க்கலாமா எது அதிகம் எது கம்மின்றத? இது பெருக்கினா என்ன வருது? 40ல் 15. இது 40ல் 24. இப்ப இதுல படத்துல பாருங்க, 40ல் 15, அந்தாண்ட 40ல் 24. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எது சிறியது எது பெரியதுன்னு நம்ம சுலபமா சொல்லிடலாம். இது உங்களுக்கு பட விளக்கத்தோட கொடுத்துருக்கிறேன், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. எல்லா கணக்குக்கும் நம்ம படம் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் முறையான படிநிலைகள். இதை பயன்படுத்தி நம்ம கணக்குகளை ஈஸியா நம்ம 8ல் 3 அல்லது 5ல் 3 எது பெரியதுன்னு இப்போ நம்ம கணக்கு பார்த்தோம் இல்லையா? இதை விட இன்னும் சுலபமா நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். இதை தெரிஞ்சுக்கங்க. கணக்கை பார்த்த உடனே எது சின்னது பெருசுன்னு நம்ம சொல்லிடலாம். 8ல் 3 எழுதுங்க, 5ல் 3 எழுதுங்க. குறுக்கு பெருக்கல், அதாவது 8ம் 3ம் பெருக்கி அந்த அம்புக்குறியினுடைய முனையில போடு. எவ்வளோ? 24. அடுத்து 5 3 இந்த முனையில போடுங்க. 5 3 15. இப்போ பார்த்தாலே தெரியுது 15 பெருசா 24 பெருசா? 24. எனவே 5ல் 3 பெரியது, 8ல் 3 சிறியது. ஸோ இது ரொம்ப சுலபமான ஒரு வழி. இதை நீங்க ஒரு மதிப்பெண்ணில் கேட்டா இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி சொல்லிடலாம். இல்லை 2 மதிப்பெண்ணில் கேட்டா சமான பின்னம் போட்டு நம்ம முறையா படிநிலையோட போடணும். 5ல் 3, 10ல் 9, 15ல் 11 பின்னங்களை நம்ம ஏறு வரிசையில் எழுத போறோம். ஏறு வரிசையில்னாக்கா எது சின்னது பெருசுன்னு சொல்லணும்னா பகுதியில ஒன்றாக ஒரே எண் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? பெரியது சிறியதுன்னு சொல்ல முடியும். அப்ப இதை சொல்லணும்னாக்கா 5 10 15னுடைய மீசிமா என்ன வரணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பொதுவான எண் என்ன வரணுன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப இதுக்கு நம்ம மீசிமா எடுத்தாதான் நம்மளால சொல்ல முடியும். 3 எண்ணிற்குமாறு பொதுவான எண்ணை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் மீசிமா. அப்ப என்ன வருதுன்னு பார்த்தா என்ன வருது? 30 வருது. அப்போ பகுதியில இருக்கிற எண்ணை 30ஆ மாத்தணும்னாக்கா ஏதோ ஒரு எண்ணை பெருக்குனா வரும். அந்த எண் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வழினா சமான பின்னம். சமான பின்னம்னா என்ன பண்ணணும்? பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால பெருக்கணும். அப்ப கீழே பகுதியில 5 இருக்கு, அது என்னவா மாறணும்? 30ஆ மாறணும்னா 5ஓட எதை பெருக்கணும்? 6 பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? 30 வரும். வரத பாருங்க. ரைட்டு. அடுத்து 10ல் 9 இதனுடைய சமான பின்னத்தை பார்க்கலாமா? இப்ப இது கூட எதை பெருக்கணும்? 3ஆல் பெருக்க
நமக்கு 30 கிடைக்கும். பகுதியை தான் பார்க்கணும். இப்போதைக்கு 15 சமான பின்னம் பாருங்க. 15 2ஆல் பெருக்க 30 வரும். அவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து நமக்கு சின்னது எது பெருசு எதுன்றத இப்ப நம்ம ஒரே பொதுவான எண்ணா மாத்தி வச்சிருந்தோம் இல்லையா 30. சோ அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இருக்கிறதுல சின்னது 30 அதை விட பெருசு 30 அதை விட பெருசு 30 27. நமக்கு இது ஆன்சரா சொல்லக்கூடாது. கணக்குல கொடுத்துருக்காங்க இல்லையா பின்னம், இதுக்கு நேரா அங்க கணக்கு இருக்கு பாருங்க. அந்த பின்னத்தை தான் நம்ம பயன்படுத்தி சொல்லணும். ஏறு வரிசை முதல்ல 5 அதுக்கப்புறம் பெருசு 15 அதை விட பெருசு 10 இந்த முறையில தான் நம்ம ஏறு வரிசை போடணும். 20 9 4 3 12 7 ஆகிய பின்னங்களை இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசை இதுவும் அதே போலதான். 20 4 12 இது மூன்றுக்கும் பொதுவான எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்போ பொதுவான எண் வேணும்னாக்கா மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாமா? மீசிமா கண்டுபிடிச்சாதான் நமக்கு பகுதியை என்ன எண்ணுக்கு மாத்தணும், அந்த பொதுவான எண்ணுக்கு வர மாதிரி மாத்தணும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ என்ன வருது பாருங்க, மீசிமா 60. அப்போ இந்த 20 4 12 இது மூன்றையும் நம்ம 60 மாத்தணும். சமான பின்னம் போடலாமா? 20 9 இன் சமான பின்னம். இப்போ 20 எந்த எண்ணை பெருக்கினால் 60 வரும், இது நமக்கு தெரியல. அப்படின்னா இது மாதிரி பெரிய எண்ணா வந்துச்சுன்னாக்கா அந்த 60 20ஆல வகுத்து பாருங்க. புரியுதா? அந்த 60 20ஆல வகுக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியும்னா 60ல 3 தடவை 20 அப்படின்னு நீ நேரடியா நீ கண்டுபிடிச்சினாக்கா அது உன்னுடைய விருப்பம். ஆனா பெரிய எண் வந்தா இதுதான் முறை. 60 பகுதியில் இருக்க 20ஆல வகுத்தினா கூட அந்த எண் நமக்கு கிடைக்கும். அப்ப 3ஆல பெருக்குனா பகுதியும் தொகுதியும் ஒரே எண். ஞாபகம் வச்சுங்க. பகுதி மட்டும் பெருக்கிட்டு விட்டீங்கன்னா அது தப்பு. 60 27. அடுத்து 4 3 சமான பின்னம். எதை பெருக்கணும்? 4ஓட 4 15 60 45. அதுக்கடுத்து 12 7 சமான பின்னம். 12 எதை பெருக்கணும்? அதான் தெரியல என்ன சொன்ன, 60 12ஆல வகுத்து பாரு, அந்த எண் கிடைச்சிடும். இல்ல வாய்ப்பாடு தெரியணும்னாக்கா 12 5ஐ பெருக்க நமக்கு விடை கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ என்ன கேக்குறாங்க, இறங்கு வரிசைனா இருக்கிறதுலேயே எது பெருசு அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். எது பெருசு? 60 35 60 45 60 27 60 45 பெரியது. அதற்கு நேரா இருக்கிற கணக்குல கொடுக்கப்பட்ட எண்ணை தான் நம்ம எழுதணும். அதை விட சின்னது 12 7. அதை விட சின்னது 20. ஏறு வரிசையில் எழுத கணக்க இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கலாமா? 3 2 6 1 மற்றும் 9 4. 3 6 9 இந்த பகுதியில் இருக்கிற 3 எண்களுக்கும் பொதுவான எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். என்ன வருது? 18. அப்போ 3 2 சமான பின்னம் எதால பெருக்கணும்? பகுதியும் தொகுதியும் 6ஆல பெருக்கணும். பெருக்குனா 18 வரும் பகுதியில. அடுத்து 6 1க்கு எதால பெருக்கணும்? பகுதியும் தொகுதியும் 3ஆல பெருக்கணும். பெருக்குனா பகுதியில 18 தொகுதியில 3. அடுத்து 9 4 சமான பின்னம் 2ஆல பெருக்கணும்.
பெருக்கணாம் தொகுதியில் 8, பகுதியில் 18. ஏறு வரிசைனா சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண், அவ்வளவுதான். இதுதான் ஏறு வரிசை. இது போலதான் நீங்க வழக்கமா நம்ம கணக்குகள்